திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம் முன்னுரை. இத்தனை நேரமாய் காலக்ஷேபம் உபன்யாசம் என்ற இடைவெளி இல்லாமல் செய்து கொண்டிருந்ததில் மணவாள மாமுனிகள் மிகவும் ஆயாசமாக உணர்ந்தார். சிறிது தினங்களாகவே அவரது உடற்சோர்வு அவரை மிகவும் சிரமப்படுத்தியது. இருந்தும் எதையும் பொருட்படுத்தாமல் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுவாய் சிஷ்ய கோஷ்டிகளுக்கு தாம் அறிந்ததை எல்லாம் சொல்லித் தந்து விட வேண்டும் என்று தனது சக்திக்கு மீறி பிரயத்தனப்பட்டதில் அவர் அறியாமலேயே அவரது தேகம் ஓய்வை நாடியது. சிஷ்ய கோடிகள் இப்போதைக்கு வரமாட்டார்கள். ஆகாரம் செய்த பின்னே அவர்கள் கற்றுக்கொண்டதை எல்லாம் அபியாசம் செய்தாக வேண்டும். இதற்கு மேல் மாலையில்தான் மறுபடி உபன்யாசம் என்பதால் அருகிலிருந்த தூணில் சற்றே தலை சாய்ந்தார். சிறிது நேரம்தான் சென்றிருக்கும். வாசல் அருகே ஏதோ சிறு அரவம், நிழல் ஆடவும் யாரோ வந்திருப்பதை உணர்ந்தார். யாரப்பா அங்கே நிற்கிறது? உள்ளே வாயேன். மணவாள மாமுனிகள் ஆதரத்தோடு குரல் கொடுத்தார். அவரே சற்றும் எதிர்பாராத வண்ணம் உள்ளே நுழைந்தாள் ஒரு பெண்மணி. அந்த வேகத்திலேயே மாமுனிகளின் பாதம் பணிந்து நமஸ்கரித்தாள். நிமிர்ந்து எழுந்தவளின் விழிகளில் விழி நீர் திரையிட்டிருந்தது. இவள் யாரென்று தெரியவில்லையே என்ற நினைவோடு மாமுனிகள் அவளை உற்று நோக்கினார். வந்தவளுக்கு சுமார் 60 வயது இருக்கும். நன்கு மெலிந்த தேகம், ஆனால் தீக்ஷிண்யமான விழிகள். அந்த விழிகளில் இருந்த பிரகாசம் இவள் விஷய ஞானம் உள்ளவள் என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் கூறியது. யாரம்மா நீ? உனக்கு என்ன வேணும்? ஆதரவாய் மாமுனிகள் கேட்டதும் தான் தாமதம். அந்த பெண் மாமுனிகளை வினயத்தோடு கைகூப்பி தொழுதாள். தேவரீருக்கு கைங்கரியம் செய்கிற பாக்கியத்தை இந்த அடியாளுக்கு தந்தருள வேண்டும். கைங்கரியமா? நீ யாரும்மா? உன்னோட ஊர் எது? பேர் என்ன? உன்னோட பந்துக்கள் எல்லாம் எங்கே இருக்கிறார்கள்? சுவாமி, அடியேன் திருவல்லிக்கேணியில் பிறந்து வளர்ந்தவள். தற்சமயம் எனக்கு அன்னை, தந்தை, தோழன் எல்லாமுமாக இருக்கிறவன் அந்த பார்த்த சாரதிதான். இதை செவிமடுத்ததும் பெரிய ஜீயருக்கு, அதாவது மாமுனிகளுக்கு முகத்தில் லேசாக புன்னகை அரும்பியது. இருக்கட்டும்மா, ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த திருவல்லிக்கேணி திவ்ய தேசம், கோயில், திருமலை, பெருமாள் கோயில், எம்பெருமான்கள் 3 பேருமே உவப்போடு எழுந்தருளி அருள்கின்ற திவ்ய தேசமாயிற்றே. அதுதானே ஜெகதாச்சாரியாரான நம் உடையவரின் திரு அவதாரத்திற்கு வித்திட்ட திவ்ய தேசம். ஒப்பாரில்லாத மாதர்கள் வாழும் திருவல்லிக்கேணி என்று ஆழ்வாரும் கொண்டாடியிருக்கின்ற திவ்ய தேசமாயிற்றே அது. அங்கே ஒருவர் இருக்கும் இடத்தில் பலர் இருந்தாவது அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ண வேண்டும். அதுதான் பெரும் பேறு என்று கூறுவார்களே. நீ அதை விட்டு இங்கே வந்து நிற்கிறாயே. மாமுனிகளின் கேள்விக்கு பதில் கூற அப்பொழுது அந்த மாதரசி மெல்ல வாய் திறந்தாள். ஒப்பில்லா மாதர்கள் அங்கு பலருண்டு. அவர்கள் நடுவே வாழ அடியேன் போன்றுள்ளோருக்கு என்ன தகுதியுண்டு? ஒருவித தகுதியும் இல்லாத அடியேன் எங்கு வாழ்ந்தால் என்ன? சுவாமி திருவடி கீழ் வாழ்ச்சி எவ்விதத்தில் குறைவு என்று சில வார்த்தைகளை விண்ணப்பம் செய்தாள். திருவல்லிக்கேணி பெண் பிள்ளையின் வார்த்தைகள் நாளை தொடரும். முன்னுரை இனிதே நிறைவடைந்தது.